Now, we are privileged to welcome Dr. Professor Dr. K. Muthucherian as our guest of honor for today's event. A world-renowned scientist in biology and environmental sciences, Professor Muthucherian brings over 3 decades of unparalleled expertise in teaching, research, and academic leadership. As a former Vice Chancellor of Periyar University and Pro Vice Chancellor of Dayananda Sagar University, his impactful contributions span the establishment of advanced research centers, fostering academic reforms, and guiding over 40 PhD scholars and excellence. His scientific endeavors include 31 completed research projects funded by prestigious organizations like ICUN, Switzerland, and ICTP Italy, and over 175 publications in reputed journals with an impressive H index of 28. Professor Muthucherian has been the recipient of 47 prestigious awards, including the Best Vice Chancellor Award and Lifetime Achievement Award in Environmental and Nutritional Sciences. His dedication to innovation is evident in his 30 patent and significant contributions in bioenergy and biotechnology. His inspiring speech today highlighted his vision of sustainable development and the role of education and research in transforming society. We're deeply honored by his presence and grateful for his valuable insights, which has been motivated and enriched us all. Let's welcome Professor K. Muthucherian to share his insights with us today. Energetic applause, everyone. அனைவருக்கும் காலை வணக்கம். Very warm good morning to everyone here. Most beloved, the former director of the school education, Dr. Paramasivam, the illustrious and dynamic, the director of the great, my leader, Dr. MGR Institute of Special Education and Research, Dr. MGR Home, and the Higher Secondary School for the Speech and Hearing Impaired, Chennai, Mrs. Dr. Lada Rajendran, Dr. Gomadi Nayagam, Mrs. Indra, and beloved the principal and headmistress of the school, beloved teachers, parents, ladies and gentlemen. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போலே யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற மாபெரும் ஒரு தலைவருடைய, நூற்றாண்டு தலைவருடைய இந்த 108வது பிறந்த நாளில் அவரை வணங்கி இந்த மண்ணில் மிதிப்பதற்கு எனக்கு வாய்ப்பளித்த திருமதி லதா ராஜேந்திரன் அவர்களுக்கு முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா பரமசிவம் அவர்கள் கூறியது போல, இந்த சாலைகளை பலமுறை நான் சேலத்திற்கு துணைவேந்தராக வந்தபோது, சென்னைக்கு வந்தபோதும் அவர் கூறிய அந்த தாக்கம் என்னுள் இருந்தது. இருந்தாலும் என் தலைவன் வீடு என்பது என்றுமே என் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். உலக அரங்கிலே நான் பல நாடுகளுக்கு, அமெரிக்க நாடுகளுக்கு, ஐக்கிய நாடுகளுக்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு, வளைகுடா நாடுகளுக்கு, பழைய நாடுகளுக்கு சென்று வந்த அனுபவம் எனக்கு இருந்தாலும், இந்த மண்ணில் இன்று மிதித்து இந்த ஒரு கருத்தரங்களை கலந்து கொள்வதுதான் எனக்கு மிக பேராக நினைக்கின்றேன். உலக அரங்கு எனக்கு முக்கியமல்ல. என்னுடைய புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் அவர்களுடைய இந்த மண்ணில், அவர் வாழ்ந்த மண்ணில் மிதிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததை நான் பெருமகிழ்ச்சியாக நான் நினைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த புரட்சி தலைவருடைய தலைமையிலே அவருடைய நினைவாக தொடங்கியிருக்கும் இந்த பள்ளியினுடைய ஆண்டறிக்கையை சற்று முன் வாசிப்பதை நான் கேட்டறிந்தேன். மிக செம்மையாக, செழுமையாக இந்த பள்ளியை நடத்தி கொண்டு வருகின்றார்கள். இந்த பள்ளியினுடைய தலைவர் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நான் இருகரம் கூப்பி முதலில் நான்
என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். புரட்சி தலைவர் புரட்சி தலைவரை பற்றி இப்புதிய பூமியில் தோன்றி ஒளி விளக்காக நீதிக்கு தலைவணங்கி எல்லோரும் சிரித்து வாழ வேண்டி ஒரு தாய் மக்களாக உரிமை குரல் எழுப்பி சங்கே முழங்கி ஏழைகளின் என் அண்ணனாக குடியிருந்த கோயிலாக தாய் தலைமகனாக இத்தமிழ்நாட்டின் தாய்க்கு தலைமகனாக உலகம் சுற்றிய வாலிபனாக அன்பே வா என அழைத்து கலங்கரை விளக்கமாக எங்கள் இதய கனியாக எங்கள் தங்கமாக ஆயிரத்தில் ஒருவனாக எங்க வீட்டு பிள்ளையாக மூன்றெழுத்தில் மூச்சிருக்கும் என்று பாடி என் கடமையாக தர்மம் தலைகாக்கும் நாடோடி மன்னனாக எங்கள் தமிழின சொத்தே மதுரையை மீட்ட சுந்தர பாண்டியனாரே ஆனந்த ஜோதியாய் உன்னை இந்நாளில் நினைவு கூர்ந்து இம்மண்ணில் எனக்கு சிறந்த பரிசாக எண்ணி என் உரையை தொடங்குகின்றேன். என் தலைவா உன் போற்றி. நமது உடம்பிலே உங்களுக்கெல்லாம் தெரியும், ரத்தம், சிவப்பு ரத்தம் ஓடுகின்றது. அந்த சிவப்பு ரத்தத்திலே பயாலஜி படி நாங்க சொல்லுவோம் ஆர்பிசி, ரெட் பிளட் கார்பசல்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி உயிரணுக்களான ஒயிட் பிளட் கார்பசல்ஸ். இந்த ஆர்பிசி டபிள்யூபிசி என்று சொல்லப்படுகிற இந்த உயிரணுக்கள் உடம்பில் இந்த ரத்தத்தில் ஓடிக்கொண்டிருந்தாலும் எனக்கு சிறு வயதிலிருந்தே இந்த எம்ஜிஆர் என்ற ரத்தம் தான் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த எம்ஜிஆர் என்ற ரத்தம் தான் எம்ஜிஆர், எப்படி ஆர்பிசி என்று சொல்கின்றீர்களோ அந்த எம்ஜிஆர் என்ற ரத்தம் தான் இன்றும் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நீங்கள் வேணாலும் எந்த மீட்டரை வைத்து வேணாலும் என்னை சோதித்து பார்க்கலாம். அந்த மீட்டரில் உங்களுக்கு எவ்வளவு சுகர் இருக்கிறது அல்லது எவ்வளவு கொழுப்புகள் இருக்கிறது என்று சொல்வதை விட எவ்வளவு எம்ஜிஆர் என்னுள் கலந்திருக்கிறார் என்பதுதான் என்னுடைய உடம்பில் சொல்லப்படுகின்ற இந்த சரித்திரம். எனக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் என்ன தொடர்பு? லதா ராஜேந்திரன் அவர்களிடம் முதல் நான் தொலைபேசியில் உரையாடி கொண்ட போது, நான் பாலக்காட்டிலே அவருடைய மூதாதையர்கள் வாழ்ந்த மண்ணிலே அங்கே அந்த வீட்டில் மிதிக்கும் போது அவர்களிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்லும்போது அவர்கள் சொன்னார்கள், எங்கள் பள்ளிக்கு நீங்கள் வர வேண்டும் என்று. அப்பொழுது சொன்ன, எனக்கு நிறைய ஆசைகள் இருக்குது மேடம். நான் சொன்ன வார்த்தை அவர்களிடம் அவர் நினைவிருக்கிறதோ இல்லவோ, இந்த உடம்பு இருக்கும் காலத்திலே உங்கள் மண்ணில், அதாவது எம்ஜிஆர் வாழ்ந்த மண்ணை நான் மிதிக்க வேண்டும், அதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று நான் கேட்டு வாங்கித்தான் இந்த பள்ளியில் நுழைந்திருக்கின்றேன். துணைவேந்தராக இருந்திருக்கலாம், பல பல்கலைக்கழகங்களிலே நான் மிதித்து வந்திருக்கலாம். இருந்தாலும் இந்த மண்ணு தான் எனக்கு சொந்த மண். அந்த வகையிலே எனக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு? எனக்கும் 1965 நான் பிறந்து, என் வயதை கால்குலேட் பண்ணிடாதீங்க, 5 வயதுன்னு சொல்றாரு அப்படின்னா இவர் வயசு என்ன இருக்குன்னு சொல்லி, என் வயசு எப்பயுமே நான் தலைவரை போல 35 வயசை நான் தாண்டியதே இல்லை. அந்த 5வது வயதிலே எங்கள் தந்தையார் ஒரு வனத்துறையில் அதிகாரியாக பணியாற்றும் பொழுது காரைக்குடியில் எங்கள் வீட்டிற்கு பக்கத்திலே பஞ்சு அருணாச்சலம் என்ற ஒரு திரைப்பட தயாரிப்பாளர், அவர் கவிஞர், அவர் இருந்தார். அவர் வீட்டிற்கு தலைவர் அவர்கள், புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் அவர்கள் வந்தார்கள். அந்த வீட்டுக்கு அருகாமையில் தான் நாங்கள் குடியிருந்தோம். மதியம் அவர் உணவருந்தி விட்டு அங்கு இருக்கக்கூடிய காவலாளி அழைத்து, இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள் யாராவது இருந்தால் கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னார். அவருடைய பண்பு, குழந்தைகளை அழைத்து ஏதாவது இனிப்புகள் வழங்கும், ஸ்வீட் சாக்லேட் கொடுக்கக்கூடிய ஒரு பண்பு. அந்த மாதிரி குழந்தைகள்லாம் அழைத்து கூட்டு கொடுக்கன்னு சொல்லும் போது நாங்கெல்லாம் வெளியில வாசல்ல கார்கள்லாம் நின்னது. இவருடைய 477 என்ற அந்த கார் நின்று கொண்டிருந்தது. அப்ப எல்லாரும் பக்கத்துல பார்த்து எம்ஜிஆர்னு சொல்லி சொன்னாங்க. உள்ள போனாரு.
எப்ப வெளியே வருவார்னு காத்துக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு அழைப்பாக வந்து காவலாளி வந்து உங்களை எல்லாம் தலைவர் கூப்பிடுறார் வாங்க. அப்ப எம்ஜிஆர் தான் தலைவர்னு சொல்லுவோம், எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க. செல்லமாக அழைக்கக்கூடிய வார்த்தை, உங்களை எல்லாம் கூப்பிடுறாருன்னு சொன்னாங்க. நாங்க எல்லாரும் அப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியும், அந்த நிக்க இந்த டவுசர்ன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. அது போட்டு சட்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே. உடனே உள்ள கூப்பிட்டாங்க. உள்ள போனோம். போன உடனே அவரு படுக்கையில் உட்கார்ந்து இருந்தவர் எழுந்து எங்களை பார்த்தோன்னே பக்கத்துல எல்லாரும் வாங்கன்னாரு. எல்லாம் ஒரு தயக்கம். ஐயா பரமேஸ்வரர் சொன்னாங்க, இந்த ரோட்ல போறதுக்கே தயக்கம்னு சொல்லும்போது, அப்ப பக்கத்துல போறதுக்கு எவ்வளவு தயக்கம் இருக்கும். குழந்தையாக இருக்கும் பொழுது கூப்பிட்டாரு. பக்கத்துல கூப்பிட்டு எல்லாரும் வாங்கன்னு சொன்னாரு. அப்ப நான் எல்லாம் நின்னுகிட்டே இருந்தோம். உடனே ஒரு சாக்லேட் பாக்ஸ எடுத்து அந்த கையில அவருக்கு எப்பவுமே அவர் அள்ளி கொடுக்கும் வள்ளல்ல. பணத்தை தான் மட்டுமல்ல, சாக்லேட்டிலும் வள்ளல் தான். அப்படியே எடுத்து எல்லார் கையிலும் கொடுத்தாரு. நாங்கள் எல்லாம் அத அவர்ட்ட இருந்து வாங்கினோம். இந்த கையால வாங்கினோம். இந்த கையால வாங்கின பெருமை எனக்கு உண்டு. வாங்கினோம். வாங்கிட்டு அந்த சாக்லேட்ட அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் என்ன நிறம், என்ன அந்த கலர் அத பார்த்தோனே பிரமித்து போய் எங்களுக்கு சாக்லேட் சாப்பிடுறதுக்கு எங்களுக்கு மனசு வரல. அப்ப எல்லா பசங்களும் வந்து நின்னுகிட்டு இருக்கும்போது, திடீர்னு அவர் பக்கத்துல சாக்லேட்ட உரிக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கிறேன். ஒரு தயக்கம். அப்ப டக்குன்னு என் கைய புடிச்சு இழுத்து, அவர் வந்து இது நடந்தது உண்மை. அவர் உடனே அவர் மடியில் என்னை உட்கார வைத்து, புரட்சித் தலைவர் மடியில என்னை உட்கார வைத்து, சாக்லேட்ட பிரிச்சு என் வாயில போட்டார். போட்டு நீங்க சாப்பிடுங்க, இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் அது மாதிரி எல்லாரும் பிரிச்சு குடுத்தாரு. பிரிச்சு குடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் அவரோட இருந்துட்டு, அவர் எல்லா பேரையும் கேட்டாரு. கேட்டுட்டு அப்படியே வரும்போது, என்னுடைய பேரையும் கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், முத்துச்செழியன் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு வந்து ரொம்ப பிடித்தமான பேரு செழியன். அந்த செழியன் பேர் அழகமா இருக்குது. யார் வச்சது அப்படின்னு அந்த சின்ன வயசுல கேட்ட வந்து அந்த ஞாபகம் இன்னும் இருக்கிறது. என் தந்தையார் வைத்தார் அப்படின்னு சொன்னேன். இதுதான் நடந்தது. இதுதான் எனக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள ஒரே தொடர்பு. அந்த தொடர்பானது அன்று தொடங்கிய அந்த குரல் வந்து இன்றும் என் காதில் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த திருமதி லதா ராஜேந்திரன் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதற்கு பிறகு நான் வளர்ந்து பெரியவனாகி பல்கலைக்கழகத்திலே ஆராய்ச்சி பட்டத்தை பெறுவதற்காக நான் அங்கே மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலே இருந்த பொழுது அவர் கடைசியாக காய்ச்சல் அந்த இது உடம்போடு அவரும் திருமதி ஜானகி அவர்களும் அம்மையார் அவர்களும் 2 பேரும் பல்கலைக்கழகத்திற்கு வந்து அவருக்கு வைத்தியம் செய்த மருத்துவம் செய்த அந்த ஜப்பான் டாக்டருக்கும் அமெரிக்கா டாக்டர் புருக்லின் டாக்டர் அவர்களுக்கும் டாக்டர் பட்டம் அளிப்பதற்காக அவர் அங்கே மதுரைக்கு பல்கலைக்கழகத்திற்கு வந்தார். மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அன்றைய துணைவேந்தர் ராமச்சந்திரன் மூலமாக அவருக்கு அந்த இருவருக்கும் டாக்டர் பட்டம் அளிப்பதற்காக அவர் வந்திருந்தார். அப்போது நான் பார்த்த கடைசி அந்த ஒரு 10 நாட்களிலே அவர் நோய்வாய்ப்பட்டு அதற்கு பிறகு என்னது உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா சென்றார் எல்லாம். அந்த தருணத்திலே அவருடைய பெருந்தன்மை என்ன என்று சொல்கிறேன். அவர் மேடையில் ஏறினார். மேடையில் ஏறும்போது அந்த 3 டாக்டர்களுக்கும் அவர் வந்து அந்த கவுன் சொல்லுவாங்க, பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா சிறப்பு கவுனை வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அளித்தது உடன் இவருக்கும் கொடுப்பதற்காக அன்றைய துணைவேந்தர் ராமச்சந்திரன் இருந்தால் வந்து அவர் கொடுக்கும்போது வாங்க மறுத்து விட்டார். இந்த 3 பேர் மட்டும் அவர்களுக்குத்தான் இந்த மரியாதை. எனக்கு வைத்தியம் பார்த்தவர்கள் தமிழக முதலமைச்சர் என்றவர்கள் எனக்கு மரியாதை கொடுப்பதற்காக அவர் வந்திருக்கார். அவர்களுக்கு இருக்கட்டும், மரியாதை எனக்கு வேண்டாம் என்று சொல்லி கொடுக்க வந்தவர்களே அப்புறம் அனுப்பிவிட்டார். அதற்கு பிறகு அவர் சொன்ன வார்த்தை, நான் பள்ளிக்கூடத்தில் ஏன் இந்த பள்ளிக்கூடத்தில் அவர் தொடங்கினார் என்பதற்கு ஒரு இதை சொல்கிறேன், ஒரு குறிப்பை சொல்கிறேன். நான் படிக்காதவன். சிறு வயதிலேயே வறுமையின் காரணமாக என் படிப்பை என்னால் தொடர முடியவில்லை. என் தாய் என்னை சிறு வயதிலேயே என்னை நாடகத்துறைக்கு என்னை அழைத்து சென்று வா என்று விட்டார்கள். பணத்தினுடைய அருமையின் காரணமாக அதனால் நான் வந்து பள்ளியை தாண்டவில்லை, கல்லூரியை தாண்டவில்லை, பல்கலைக்கழகத்தில் நான் படித்ததில்லை. அதனால் இந்த தகுதி எனக்கு வேண்டாம், இது இவர்கள் 3 பேருக்குமே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையிலே வந்து அவர் மட்டும் வந்து அவர் என்றும் இருக்கின்ற அந்த வெண்மை நிற அந்த ஜிப்பான்னு சொல்லுவாங்க, அதை மட்டும் போட்டுட்டு உட்கார்ந்துட்டாரு. அன்று பேசிய அந்த வார்த்தை என் காதில் இன்று மொழித்துக் கொண்டிருக்கிறது. பிறந்த 5 வயதிலே நான் ஆன பிறகு அவரை சந்தித்தது. அதற்கு பிறகு அவர் நோய்வாய்ப்படுவதற்கு சற்று அன்றுதான் அவருக்கு காய்ச்சல் தொடங்குகின்ற நாள். அந்த நாள் அன்று நான் பார்த்த ஞாபகம். அதற்கு பிறகு அவரை இந்த விண்ணுலகில் தான் இன்றும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, எனக்கு சொன்ன சின்ன வயதிலிருந்தே இந்த ஆர்வம் உண்டு, எம்ஜிஆருக்கு மேல உண்டு. அவர் திரைப்படங்களை நான் பார்க்காத படங்கள் இல்லை. அவர்
பார்த்த வசனங்களை வீட்டில் வந்து சொல்வதும் உண்டு. இந்த விஷயங்கள் எல்லாம் திருமதி இந்திரா அவர்களுக்கு தெரியும். என்னுடைய தந்தையார் மற்றும் உறவினர்கள் எல்லாம் என்னை உட்கார வைத்து என் தலையிலே முண்டாசு கட்டி பாரப்பா பழனியப்பா என்ற பாடச் சொல்லி அன்று தொடங்கிய பாடல் இன்றும் நான் எம்ஜிஆர் பாடலை பாடுவதற்கு நான் வந்து அச்சப்பட்டதும் இல்லை. எனது மகள் திருமணத்திலும் என்றும் மூத்த மகள் திருமணத்திலும் என்றும் நான் மேடையிலே எம்ஜிஆர் பாட்டு பாடி அனைவரையும் கல்யாண விருந்திற்கு வந்தவர்களை நான் வந்து மகிழ்வித்திருக்கின்றேன். அதற்கு நான் வெட்கப்பட்டதில்லை. அடுத்ததாக என்னுடைய மகன் திருமணத்திற்கும் ஒரு பாடலை நான் ஒரு ஜோடி பாடலை எம்ஜிஆர் பாடிய பாடலை நான் பார்த்ததிலே உன் ஒருவனைத்தான் என்ற பாடலை நான் பாடியிருக்கின்றேன் ஒரு துணையோடு. அந்த வகையிலே எம்ஜிஆர் மேல் எனக்கு அவரது பதிவு உண்டு. எங்கள் குழந்தைகளுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அது மட்டுமல்ல, பல்கலைக்கழகங்களே ஒரு கருத்தரங்கு நடைபெற்றாலும் கருத்தரங்கு முடியும் தருவாயிலே இந்த மாதிரி அரங்கிலே செமினார் முடியும் போது என்னுடைய மாணவர்கள், என்னிடம் பிஹெச்டி பயின்ற மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் என்னிடம் டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. அவங்களை எப்படியாவது ஒரு 10 பேர் என்னை அழைத்து கொண்டு போய், சார் எப்படியாவது ஒரு எம்ஜிஆர் பாட்டு பாடிருங்க, நீங்க இதை முடித்து வைப்பதற்கு நீங்கள் எம்ஜிஆர் பாட்டு பாடினா தான் இந்த அரங்கம், இந்த செமினார், இந்த கான்ஃபரன்ஸ், இந்த சிம்போசியம், இந்த ஒர்க் ஷாப் நிறைவு பெறும் என்று சொல்லி என்னை பாட வைத்திருக்கிறார்கள், ஆடவும் வைத்திருக்கிறார்கள். அந்த வகையில எம்ஜிஆர் மேல் எனக்கு ஒரு தனி மரியாதை, அந்த மதிப்பும் உண்டு. நான் சொன்னேன், அந்த ரத்தம் அதை மாற்ற முடியாது. அது மட்டுமல்ல, பல நேரங்களில் வந்து எம்ஜிஆர் படத்தை பார்ப்பதற்காக நான் வந்து முயற்சி செய்திருக்கின்றேன். அதில் ஒரு சுவாரஸ்யமான கதை என்னவென்றால், உலகம் சுற்றும் வாலிபன் ஒரு படம். அந்த உலகம் சுற்றும் வாலிபன் என்ற படத்தை பார்ப்பதற்காக போயிருக்கிறோம். அங்கே வந்து ஆண்கள் பகுதியிலே, அவங்களுக்கு தெரியப்பதில்லை, கேட் உள்ள இருக்கும். அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு உள்ள போறதுக்குள்ள வந்து பயங்கர கூட்டம், பயங்கர அடிதடி நிறைய இருக்குது. போலீஸ் வந்து கட்டுப்படுத்த முடியல. அதற்கு பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் வந்து எல்லாரும் தவற நினைக்க வேண்டாம். அப்போது நான் உயரம் குறைவாக இருந்தாலும் அந்த நேரத்திலே பெண்கள் பகுதியிலே உள்ள நுழைந்து விட்டேன். எப்படியாவது பெண்கள் பகுதியில் போனால் டிக்கெட் கிடைக்கும். படத்தை முதல் ஷோவில் பார்த்த அந்த எனக்கு வந்து அந்த அனுபவம் வேண்டும். அதை நண்பர்களிடம், தன்னுடைய பள்ளி மாணவர்களே நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த வழியாக சென்று உள்ள போறேன். உள்ள போனோடனே அந்த பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் வந்து ஆம்பளை பையன் வர்றான்னு சொல்றாங்க. இருந்தாலும் தலையை குனிந்து கொண்டு போய் டிக்கெட் எடுத்துட்டு போய் எம்ஜிஆர் படத்தை பார்த்தேன். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு அந்த படம் ஓடிய 100 நாட்கள்ல நிறைய அந்த இதுக்குன்னே தனியாக அந்த இடைவெளியின் போது ஒரு ஸ்லைடு ஒன்று போடுவாங்க. இப்படத்தை காண வந்த ரசிகர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி, இப்படிக்கு அப்படின்னு போட்டு முத்துச்செழியன் அப்படிங்கிற வார்த்தை வந்துகிட்டே இருக்கும். இதை என் தந்தையார் ஒரு நாள் வந்து பார்க்கும்போது இதை பார்த்துட்டு கீழே வீட்டுக்கு வந்து கேட்டாரு, இதெல்லாம் உனக்கு தேவையா, படிக்கிறத விட்டு போட்டு ஸ்லைடு போட ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், எங்க அப்பாட்டே சொன்னேன், இது என்னால் மாற்ற முடியாது, படிப்பு வேற, அதுல நான் ஏதாவது அதுல என்றும் வந்து நான் முதல் ரேங்கை விட்டு நான் வெளியே கீழே போனதே கிடையாது. அந்த முதல் ரேங்க், அதில் படிப்பு தனி, இது தனி, என்னை வந்து தயவு செய்து என்னை வந்து தொந்தரவு பண்ணி விடாதீர்கள் அப்படின்னு சொன்னேன். அந்த நிலையில வந்து எனக்கு அவர் மேல் உள்ள உண்டு. அது வெளிநாடுகளில் இருந்தபோது கூட, வெளிநாடுகளில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5.5 ஆண்டு ஐரோப்பாவில் இருக்கும்போது, இத்தாலியில், ஜெர்மனியில் போன்றவர்கள் வந்து அந்த மேல் ஆராய்ச்சிக்காக இந்த போஸ்ட் டாக்டரல்னு சொல்லுவோம், அந்த ஆராய்ச்சி போயிருக்கும் கூட அங்க வந்து இந்த கன்சர்ட்னு சொல்லி யூனிவர்சிட்டியில் நடக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த இங்கிலீஷ் கன்சர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கன்சர்ட்ஸ் நடக்கும்போது எல்லாரும் வந்து இங்கிலீஷ்ல வந்து பாடுவாங்க, அது மாதிரி இத்தாலி மொழியில பாடுவாங்க, ஸ்பானிஷ் மொழியில பாடுவாங்க, ஒவ்வொருத்தரும் பாடுவாங்க. அப்படி பாடிக்கிட்டு இருக்கும்போது என்ன வந்து அந்த கன்சர்ட்னுடைய லீடர் வந்து கூப்பிட்டு, நீங்களும் ஒரு பாட்டு பாடுக்கினாரு. ஐ நோ ஒன்லி தமிழ், பட் ஐ கான்ட் சிங் இன் இங்கிலீஷ் சாங் அப்படின்னு சொன்னேன். பரவாயில்ல, நீங்க ஏதாவது ஒரு பாடுங்க அப்படின்னு சொன்ன. அங்க போய் நான் பாடின பாட்டு புதிய வானம் புதிய பூமி. அந்த புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. ஏன்னா நாட்டில் பனிமழை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த பனிமழை பொழிகிறது. அது அப்படியே அந்த பாட்டை வந்து கையில பேப்பரே இல்லை. நான் வந்து அந்த பாட்டை பாடி ஒரு பெரிய அந்த மற்ற பாடல்களை விட இது ஒரு அப்ளாஸ் வாங்கணும். அந்த பாட்டினுடைய தொன்மை வந்து அவ்வளவு அருமையாக இருந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு முன்னாடி, அந்த ஆங்கிலேயர்களுக்கு முன்னாடி பாடிய அனுபவம் எனக்கு உண்டு. இது எல்லாம் இருந்தாலும் எனக்கு ஆசை இருந்தது. அதே மாதிரி இந்த ஆசைகள் எல்லாம் நிவர்த்தி பண்ணினேன். பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்த பொழுதும் நான் எம்ஜிஆர் பாட்டை பாடுவதற்கு நான் தவறியதே இல்லை. அந்த அளவில் வந்து எல்லாருக்கும் தெரியும். அதனாலேயே என்னை பல்கலைக்கழகத்திலே
எனக்கு இது சொல்லக்கூடாத வார்த்தை, அவருக்கு முன்னாடி சொன்னால் வந்து இது பொருந்தாது. என்னை வந்து சின்ன எம்ஜிஆர் என்றுதான் என்னை பல்கலைக்கழகத்தில் அழைப்பார்கள். நீங்கள் எந்த பல்கலைக்கழகத்தில் நான் வேலை பார்த்த 10 பல்கலைக்கழகத்தில் நீங்க போய் முத்துச்செழியன் என்று கேட்டால் நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, அவர் சின்ன எம்ஜிஆர் தானே, அவர் தானே சொல்றீங்க அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு அவர் மேல் வந்து எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு. அந்த இல்ல நான் நீங்க ரொம்ப விரும்பி கேட்டீங்கன்னா, நான் ஒரு ஒரு சிடியே கொண்டு வந்திருக்கிறேன். அதுல ஒரு பாட்டு கூட உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஆனா வந்து பரமசிவம் சார் வந்து எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். பரமசிவம் இல்ல நான் இல்ல நான் குறிப்பா சொல்றேன். அவங்க பரமசிவம் சார் தலைவர் சொல்லியாச்சு. இல்ல ஒண்ணும் நான் கொடுக்குறேன். நான் ஒன்று இந்த கருத்தரங்கு முடிந்தவுடன் ஒரு 10 நிமிடம் வந்து நீங்கள், அதாவது லதா ராஜேந்திரன் அவர்கள் அனுமதி அளித்தால், பரமசிவம் அவர்கள் அனுமதி அளித்தால், அந்த ஒரு 15 நிமிடத்திற்குரிய 10 நிமிடத்திற்குரிய அந்த பாட்டை அப்படி போடுறேன். நானே சென்று அதை ஒளிப்பதிவாக்கி திரைப்படமாக்கி அந்த பாடலை நானே பாடியிருக்கிறேன். என்னுடைய சகோதரி அவங்க இந்திராவுக்கு தெரியும். அவங்களே என்ன பலமுறை கேட்டிருக்காங்க, அந்த கேசட்டை எப்படியாவது நீ கொடுன்னு. நான் சொன்னேன், என்னுடைய பதவியின் காரணமாக, துணைவேந்தர் என்ற முறையில காரணமாக நான் வெளியில கொடுக்க முடியாது. நான் வேலை பார்த்து கொண்டிருக்கேன். இன்னும் வந்து நான் கவர்மெண்ட்ல சர்வீஸ்ல இருக்கிறேன். அதனால அது வெளியில போகுங்கிறதுக்காக நான் காமிக்க மாட்டேன். வேண்டாம், தனியா அவனுக்கு போட்டு சொன்னேன். இவங்க அனுமதி அளித்தால், இந்த அவர் உட்கார்ந்துருக்காரு நம்ம நண்பர், உங்க பேர் என்ன சார்? கணேசன். கணேசனும் வந்து எனக்கு ஒத்துழைச்சாருன்னா, நான் என்னுடைய உரை முடித்த உடனே ஒரு 5 நிமிடம் போட்டு காமிக்கிறேன். தேங்க்யூ. சோ அந்த அளவிற்கு இருக்கு. இந்த வகையிலே என் எம்ஜிஆர் அவர்களை என்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக, அதை சொல்லிட்டு என்னுடைய டாபிக் போறேன். 10 நாட்கள் முன்பாக துபாயில என்ன அழைத்து ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். துபாய் தமிழ்ச்சங்கம் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஆய்வினர்கள் எல்லாம். அங்கே அந்த ஆய்வு அறிக்கையாக என்னுடைய புத்தகத்தை எனது 40வது புத்தகம் பூமிக்குள் பூமத்திய ரேகை. பூமிக்குள் பூமத்திய ரேகை. பூமத்திய ரேகை ஓடக்கூடிய அந்த ரேகைக்கு மேலே இருக்க நாடுகளிலும் கீழே இருக்கக்கூடிய நாடுகளிலும் இந்த காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், என்ன மாற்றம் நடக்கிறது என்பதை ஒரு 400 பக்கங்களுக்கு கிட்டத்தட்ட 2 வருடமாக நான் எழுதிய புத்தகத்தை அங்கே ஜஸ்ட் ஒரு 10 நாளுக்கு முன்னாக நான் அங்கே வெளியிட்டேன். அதை வெளியிட்டு முடித்ததற்கு பிறகு அந்த தமிழ் சங்கம் எனக்கே ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தார்கள். குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய சர்ப்ரைஸ், அது மாதிரி சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. சார், நீங்க எல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களை பத்தி எல்லாமே தமிழ்நாட்டில் நாங்க விசாரிச்சோம். நீங்க வந்து புரட்சி தலைவருடைய பக்தன் அப்படிங்கிறத நாங்க கேள்விப்பட்டோம். அதனால அவர் சார்ந்த ஒரு பட்டத்தை உங்களுக்கு ஒரு டைட்டில் ஒன்று கொடுக்குறோம்னு சொல்லிட்டு எனக்கு பல்கலை செம்மல் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க. பல்கலை செம்மல், அதாவது கல்வி, ஆராய்ச்சி, அதுபோக இந்த மாதிரி கலைத்திறன் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட பொன்மன செம்மலுக்கு இணையான ஒரு டைட்டில் வந்து பல்கலை செம்மல். பல்கலைக்கழகத்தினுடைய செம்மல் அப்படிங்கிறதுக்கு பல்கலை செம்மல்ங்கிற பட்டத்தையும் கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தையுமே நான் கொண்டு வந்திருக்கிறேன் திருமதி லதா ராஜேந்திரன் அவர்களுக்கு பரிசீலிப்பதற்காக. ஏன்னா அந்த வகையிலே ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக கூட அங்கு நான் சென்று வந்திருந்தேன். அந்த எனக்கு வாய்ப்புகள் எல்லாம் கிடைத்தது. இந்த செமினார் தலைப்பானது என்னை மிகவும் கவர்ந்தது. நான் கேட்டேன், என்ன தலைப்புல நான் வந்து பேசணும், அவருடைய சாதனையை பற்றி பேசணுமா அப்படின்னா, ஒரு ஆண்டு போதாது, ஒரு நூற்றாண்டு வேணும். ஏன்னா நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சரித்திர நாயகனுக்கு அவர் செய்த சகாப்தங்கள் அதெல்லாம் பட்டியலிட்டா நான் வந்து இதை பேசுறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு நாள் இதுக்கே செமினார் வேணும். நான் அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன் என் தலைவருக்காக. ஏன்னா இருந்தாலும் அவர் கிட்டத்தட்ட வந்து தமிழகத்திலே வந்து வாழ்ந்த ஒரு 10 ஆண்டுகளிலே, அதாவது முதல்வராக அவர் அரசாட்சி செய்த 10 ஆண்டுகளிலே 8 ஆண்டுகள் தான் அவரால் சரியாக வந்து ஆட்சி செய்ய முடிந்தது. 2 ஆண்டுகள் நோய்வுற்ற பிறகும் ஆட்சி செய்த ஆண்டுகள். அந்த 8 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட வந்து அவர் போட்ட திட்டங்கள் வந்து 2 வகையாக பிரித்து கிட்டத்தட்ட 105 திட்டங்கள், அதாவது சத்துணவு திட்டம் தொடங்கி பல பல்கலைக்கழகங்கள் தொடங்கி அவர் வந்து அதாவது எந்த தரப்பிற்கும் செய்யவில்லை என்று சொல்லக்கூடிய அந்த வகையில வந்து எல்லாத்தையும் அவரு செஞ்சு முடியாது. அவ்வளவுத்தையும் நான் பட்டியலிட்டு
எனக்கு அந்த இதெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் வாசிப்பதற்கோ அல்லது சொல்வதற்கோ ஒரு நாள் போதாது, ஒரு நூற்றாண்டு போதாது. இருந்த போதிலும் இந்த செமினார் குறித்து சில வார்த்தைகள் நான் பேச வேண்டும். இந்த தலைப்பு அருமையான தலைப்பு. லதா ராஜேந்திரன் அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். பிரேக்கிங் பேரியர்ஸ் அண்ட் பிரிட்ஜிங் கேப்ஸ் இன் லேர்னிங் ஃபார் சில்ட்ரன் வித் லிமிடேஷன்ஸ் இன் ஆடிட்டரி ப்ராசஸிங் எ மல்டிஃபேசட் அப்ரோச். இந்த தலைப்பை கொண்டு வந்து இங்கே கொடுத்து இந்த தலைப்பின் கீழே பல துறை சார்ந்த வல்லுநர்கள், அதில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் எல்லாம் பேசி இருக்கின்றார்கள். இந்த தலைப்பு வந்து எனக்கும், ஏன்னா லேர்னிங் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கே உரிய தலைப்பு. எஜுகேஷன் அண்ட் லேர்னிங் இஸ் எ பார்ட் ஆஃப் தி ப்ராசஸ் ஃபார் எவ்ரி சில்ட்ரன்ஸ் க்ரோத். அந்த வகையில் வந்து இந்த தலைப்பானது மிக அருமையான தலைப்பு. சிறிது ஆங்கிலமும் கலந்து வரும், மன்னிக்கவும். அவங்க என்கிட்ட பேசுறது வந்து மேடம் வந்து சொன்னாங்க, கூடுமான வரைக்கும் நீங்க தமிழ்ல பேசுகிறாங்க. தமிழ்ல சில விஷயங்களை பேசுறது ரொம்ப கஷ்டம். தமிழ்ல பேசணும்னா என் தலைவரை பத்தி பேசிக்கலாம். நம்ம வந்து செமினாரை பத்தி பேசும்போது ஆங்கிலத்தில் பேசுவது நான் வந்து சிறப்பு என்று நினைக்கின்றேன். சில்ட்ரன் வித் லிமிடேஷன்ஸ். Children with limitation in auditory processing are not just about hearing loss. It's about how their brain makes some sounds, how makes sense of the sounds. So these limitations can lead delays in the what? Number speech, the reduced understanding, the weakened, the mentally, the auditory, the memory, the articulation problems, and sensitivity of sounds. So these are the major problems of the sensational of a children in early days. For example, it can affect, number one, most important is the learning. That is the topic of the today's objectivity of this learning, the social interactions, and even lead to self-esteem and the shyness. So it is often linked to emotional challenges and behavioral the issues. So these are some of the problems of the early children. That's why our founder has thought of that to bring a school, or many schools are there for inculcating the knowledge to the students and satisfy the parents. But here they were selected only for the impaired students. So some irregularities may start to show in a child during early childhood and become more apparent as the child grows the older. So children may begin to face difficulties, very difficulties. I know that the very difficulty. I have seen that many, not only in India and also in the other countries. So I think it leads to a rank of problems for reading, writing, and the differentiating the similar sounds and the words. So these are the major, the lacuna for or many of our children. So you won't believe that in the 2021, the World Health Organization on hearing states that the prevalence of the auditory processing deficiency, this is the process we call in biology, we call APD. So in children is 2 to 10%, is 2 to 10%. The National Institute of Health reports that they are telling that 5% of the school-aged children are having the APD syndrome. So India has a large population. We have more than 145 crores of population. Of the school-aged children are bearing the disabilities. So in India, it is estimated that we estimated that 0.5 to 7%, 0.5 to 7% school-aged children have the central, the auditory, the processing disorder we called as the CAPD. So according to 2021, the census, 25% of the children aged 0.0 to 6 years and 20% of the children aged 0 to 9 years in India have bearing this disability. So I think the study on the All India Institute of Speech and Hearing found that the prevalence of the central auditory processing, the disorders. So that is the main in children having the 6 to 18 years, what only 0.7%. So these are many things. We have the statistics are telling that the disability among the children, especially in the schools going children. That's why the founder and the Janagi madam thought that why not we start the school for exclusively for the prevalence of this
the disease having the children's. So it may be many reasons for the delay of the speech and delay of the hearing, and then also to see the visuals. So that may be number one is the genetic factors. We biologists consider that. So mainly is due to the genetic factors, and mainly even now a lot of the patients have been identified and processed that the genomic sequences, the changes in the genomic, the sequences that have the main problem of the hearing, and then seeing, and then whatever the process of the three disabilities among the schools going children. So that is the number one reason. Number two, the repeated ear infections. So that is the main cause for that infections in the early stage of the children that leads to all the disabilities. And then number third is the head injuries, the trauma. So that is, I think, the trauma has lead to change the head in particular accidents or any happen, and that have the leads of the problem of the disabilities or the disorders among the children. And then next is the conditions like the multiple sclerosis. So multiple sclerosis and children with limitations of the auditory processing can also have the problem of this. And in addition to all the four, there are some unknown. There are unknown and the origins also there. பிறவியிலே அப்படின்னு சொல்லிடுவோம். பிறவியிலே எங்க பையனுக்கு இப்படி இருந்துச்சு, பிறவியிலேயே எங்க பொண்ணுக்கு எப்படி இருந்துச்சு. There are many things for the unknown reasons. So these are all the main causes, and then a lot of the approaches to break the barriers that we identified. So it is essential to have that child to have the right type of the intervention, right type of the intervention in right period of their children, and the right period to we have to inculcate the knowledge through the proper way for that. And then this school is giving a lot of the informations to that and bringing them to uplift on board with the other children. And main thing is the therapy. So therapy which leads to a lot, it's a common type of the therapy, can have the help the children improve their ability to distinguish the remember and sequence of the sounds. So that is more. And for that, what we have to know is the cognitive, the behavior of the children has to identify, and especially the speech and language therapy that we can give it in therapy mode. Now I think the doctors have also identified by the immunotherapy. Now they are giving the immunotherapy also to the children of the early born, the children and the early born baby. They identified that they are giving that one. That is called the therapy to that. And in addition to that, environmental modifications. Environmental modifications, but all have been the make changes to reduce the background noise that will be the menace to the children having the disabilities. So what we need for that. So how to rectify all those things? Activities. So activities which includes number one, identify the sounds. So that is more for the children to know that the decibels. So right decibels to be given for the children to having the right to have the read, write, and then also to remember all those things. And then the listen for the patterns, and then match the sounds. Listen for specific information, the particular information, and then the syllables, and then name mistakes, and then follow the directions. So these are all I think the modifications we need. So what we need is now the children cannot cope up with that. Only for that, what it is a collaborative. It is a collaborative from the teachers to the parents, and then parents to the peers. I think all together has to work together in a cognitive way, and then in a collaborative way, in concerted way, that to bring the children to uplift their in terms of the knowledge. So all together, it is what they require is the support from the classroom, the teachers, and then from the parents. I think these two, in addition to the proper physician, the audiologist, the particular audiologist, I think these three have to work together to bring the children to a particular knowledge. So all together, what we require basically is the communicative strategies. The communicative strategies we need that get the person for the attention, get the children for the proper attention, and speak clearly
to know the children to understand, and then they reduce the background of the noise. Normally, like we were to, I think the many teachers now they have been practicing for that. Reduce the background noise. Be patient. Be patient with the children, what they really require for the knowledge, and take turns of the speaking, and then use visual, use, and then assistive devices. So these are all, I think, we have been doing a lot from the early days onwards in our schools, and then also for impairing the children and all that. In addition to that, now the technology. Now the technology has been developed, and lot of the new technology has been come now. One is the artificial intelligence. Artificial intelligence is the one of the most advanced technology now. I think with this technology we can have a rectification for all the physically disabled the students, our children, for that. And then what the artificial intelligence making the special needs, what it really gives the special needs for the education, especially for this type of the children. And we used to say that a gateway, this artificial intelligence is a gateway to the inclusivity and empowerment. So inclusivity and empowerment for that, and lot for that, the artificial intelligence is breaking down these all these barriers what I mentioned, transforming the special needs the education into an inclusive number one, and then accessible, and then also giving the practical experience. So these are the three mantras, and with the knowledge of the artificial intelligence we can give for that. I think now the talks also have been processing, progressing now with the experts here. So I think the artificial intelligence is empower the students to reach their full potential, full potential, while the fostering of a more and equitable educational landscape. So this is the abstract of that one. So I think what we need is the emergence of the artificial intelligence in the present day, and which gives a lot of the assistive technology, which consider as the assistive technology for the hearing impaired or whatever the physically disabled students. So the integration. So the integration of the artificial intelligence to the assistive technologies for the deaf and the hard hearing of the represented a transformer the age. So this is most important for that. And more to that, this artificial intelligence developing more the sophisticated hearing aids. It contains hearing aids capable of distinguishing speech from background noise, number two, and then adapting to differentiate the acoustic, the environments, and even learning from the user interactions to optimize the performance over time. I think this artificial intelligence have the lot of the knowledges for that. So these tools are now plenty in the technology, and students can learn that, and then whatever they have the sensory impairments, they can learn more for that. So AI powered the tools have the revolutionized accessibility, especially for the students with sensory impairments. What number one is the text to speech. Text to speech, we call the TTS, and speech to text. Speech to text. There are two. Number one is the text to speech, we call it the TTS, and number two is the speech to text, STT. So these technologies support our students with visual and hearing disabilities. So I think these are the two. I think with the tool of the AI, we can do wonder, and make the children to learn more about their subjects. And in addition to that, AI also, artificial intelligence is also crucial in identifying and addressing the learning disabilities. Identifying the learning disabilities like the dyslexia, and dyslexia, dysgraphia at early stage. So we can identify these. I think those days we don't know this technology, AI. Now these two can be identified even at the early stage. So tools like the Lexplosive and AI and eye tracking technology also have been now identified with the help of the artificial intelligence. And more about that, artificial intelligence also have been
used in the hearing aids. The hearing aids are plenty. So modern hearing aids use artificial intelligence to create personalized listening experiences. So this can be done with the help of the AI, and also adjust to different environments and distinguish between the speech and noise. To distinguish between speech and noise, or that, and already the scientists of the Ohio State University, USA, and Texas University, both they have tried with the many children and they success in that. So all together, these technology has been now used very extensively for that. So more than that, the automatic speech recognition with the help of the artificial intelligence, also the development of that one we called as the ASR, artificial speech recognition. The new technology have been emerged through the artificial intelligence, we call it ASR systems. So these systems also have the accessible to the students to recognize systems while innovative with limited in their ability to handle natural language and diverse accents, speaking accents, and then all often having a struggling in the accuracy of the problems in the language. So these are all available in the artificial intelligence. And more about that, the speech recognition softwares are available. The speech recognition softwares and the speech recognition software offers newfound freedom for students with the moral disabilities, number one, and then conditions like cerebral palsy. So cerebral palsy, all these can be, we can rectify with the programs like Dragon Naturally Speaking. Dragon Naturally Speaking. This is a new technology in the software is available now, and through this we can use it to the artificial intelligence and use for our children. So this innovation, they eliminates the physical barriers to learning, and then also empowering students to express themselves creativity and academically with the limitations whatever we have. So in addition to that, we have the artificial intelligence and sign language translation. Artificial intelligence and sign language translation also available to interpret, to translate the sign language. The sign language is also a groundbreaking in the development of the deaf community, providing a new dimension of the accessibility to the digital the content. So these are the what you call the sign language translations also now available in the artificial intelligence. So I think now this role of the teachers. I think you have to search of the informations through the Google, and then experts already they have been using these tools, using these accessibilities, and using this all the translation modalities, everything. You have to learn little bit. You need the orientation. Little bit you need orientation. I think you can transform the traditional type of learning, and traditional type of the teaching to the advanced level of the artificial intelligence to know our students more in terms of learning, understanding, and then also in terms of writing. I think these techniques that you need to hold for all this. So artificial intelligence is a special needs of the education presently. Then it has a more in the technological advancement. So it is the Memento Award for equity and the empowerment of particularly the physically challenged the students, and more for that we need together. So this technology is more important of the present needs and need of the hour. So to conclude, a child is like a butterfly. A child is like a butterfly in the wind. Some can fly higher than others. Some can fly higher than others, but each one flies the best it can. But each one flies the best it can. Why compare one against the other? Why compare one against the other? Each one is different. Each one is different. So each one is special. Each one is special. Each one is beautiful.
Each one is beautiful. So make our children beautiful in all the whatever having the problems what they have in that. I think I congratulate all the teachers. I think it's very difficult. Even with all the teachers you have that one to teach is easy, but having the problems of one teaching is very difficult. I know that you have been facing the problem. Really, I salute you. I salute you, all the teachers who are having, I mean, more problems during your teaching and then learning and then making the knowledge, inculcating the knowledge to the students are that, and having the fulfilling the motto and then objectivity and thrust of our the great leader புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன். With this, I thank you all for the passion. என்னுடைய 40 புத்தகங்கள்ல வந்து ஒரு புத்தகத்தை வந்து மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க 3 புக்ல. அந்த புக்ல ஒரு புக் இது. இது தமிழக அரசினுடைய சிறந்த நூலுக்கான விருது கிடைச்சது. ஆங்கிலத்தில் பயோடைவர்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதை தமிழ் படுத்தி அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த புத்தகத்தை நான் வந்து எழுதியிருந்தேன். அந்த புத்தகத்தை இப்போ வந்து மேடத்துக்கு வந்து பரிசாக வந்து என்னுடைய நினைவாக பள்ளிக்கு வந்து நான் அளிக்கின்றேன். அடுத்து இந்த 10 நாளைக்கு முன்பாக பூமிக்குள் பூமித்திய ரேகைங்கிற புத்தகத்தை துபாயில் வச்சு ரிலீஸ் பண்ணேன்னு சொன்னேன். அந்த புத்தகத்தினுடைய ஒரு காப்பியவும் மேடத்தவர்களுக்கு நான் பரிசாக அளிக்கின்றேன். Thank you, sir, for that warming and very elaborate and deep insight of yours regarding your subject as well as Dr. MGR. We would like to request you, if you could lead our research section in our school, that would be a great honor. I repeat, it would be a great honor if you could lead our research section in our school. We could reach new heights and we would be able to touch as many lives as possible. We'd be delighted if you would be able to honor our request. Please have a thought about it.